அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 21ஆம் தேதி பார்க்கும் பொழுது மகாலயபட்ச அமாவாசை வருதுங்க. இந்த மகாலயபட்ச அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கிழக்கு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மகாலய அமாவாசை அப்படின்னு சொன்னாலே ரொம்ப விசேஷத்திற்குரிய முக்கியமான அமாவாசைகளில் மகத்துவம் பெற்ற ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். 96 அமாவாசைகளில் 3 அமாவாசை ரொம்ப முக்கியங்க. அதில் பார்த்தோன்னா ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசியில் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை. இந்த 3 அமாவாசைகளையும் விட முக்கியமான ஒன்று அப்படின்னு சொன்னோன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அமாவாசை அப்படிங்கிறது பித்ருக்கள் பூலோகத்தில் இருந்து நம்மை நேரடியாக வாழ்த்துவார்கள் அப்படின்னு சொல்வதுண்டு. பித்ருக்களினுடைய முழு ஆசிர்வாதத்தையும் அவங்களுடைய முழு கருணையையும் பெறுவதற்குண்டான ஒரு அமாவாசை தினம் அப்படின்னு சொன்னால் அது இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசையை தவற விடாமல் நாம் ஒவ்வொரு விரத வழிபாடுகளையும் முறையாக செய்யக்கூடிய பட்சத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித துன்பங்களும் விலகி முன்னோர்களினுடைய பித்ருக்களினுடைய முழு ஆசிர்வாதம் நமக்கு கிடைப்பதோடு நம்மளுடைய வாழ்க்கையும் வளமையும் செழுமையும் அடையும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த அமாவாசை அப்படிங்கிறது மகத்துவம் பெற்றதுங்க. இந்த அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகாலயபட்ச அமாவாசை அன்று நிகழக்கூடிய நவக்கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஆராய்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க, மருத்துவம் சார்ந்த செலவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். ஆயுதங்கள் கையாளும் போதும் வாகனங்களை ஓட்டும் போதும் எச்சரிக்கை அவசியங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கலாம், ஆனாலும் பணவரத்து திருப்திகரமாகவே இருக்கும். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கிறது நன்மையை தருங்க. வியாபார ஸ்தலத்திற்காக புதியதாக இடம் வாங்குவீங்க. உத்தியோகத்தில் கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கலாம். மேலதிகாரிகளிடம் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது சற்று கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது. பணி நிமித்தமாக பயணங்கள் ஏற்படலாங்க. குடும்பத்தில் நிம்மதி குறைய செய்யும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக பெறலாம். பெண்களுக்கு சமையல் செய்யும் போது கவனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அரசியல்வாதிகளுக்கு பெயர் புகழ் கௌரவம் தேடி வர வாய்ப்புகள் இருக்குங்க. அரசியல்வாதிகள் மக்களின் ஆதரவை பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அதே சமயம் திறமைக்கு ஏற்ற கதாபாத்திரங்கள் கிடைக்க பெற்று ரசிகர்களின் ஆதரவை கலைத்துறையினர் அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. அதே போல் தான தர்மம் செய்யறதுக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடவும் இந்த காலத்தில் தங்களுக்கு தோன்றலாம். நீண்ட தூர பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். பயணத்தின் போது சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கு இருக்கணுங்க. வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக பணிகளை கவனிக்கிறது நல்லது. எதிர்பாராத இடமாற்றம், சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகலாம். குடும்பத்தில் எதிர்பாராத செலவினங்களும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மன வருத்தம் ஏற்படுங்க. பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தி தர வகையில் இருக்கும். அதே சமயம் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுறது நல்லது. வழக்குகளில் மெத்தன போக்கு காணப்படலாம். எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல தாமதங்களும் உண்டாகலாம்.
பயணங்களால் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும். மனதில் ஒரு விதமான கவலைகளும் இருக்கத்தான் செய்யும். அதே போல் மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்படும். காரணமே இல்லாமல் வீண்பழி சுமக்கவும் நேரிடலாம். ஒதுங்கி சென்றாலும் வெளியே வந்து சிலர் சண்டை போடுவாங்க. தொழில் வியாபாரத்தில் திடீர் போட்டி இருக்கத்தான் செய்யும். வீண் வார்த்தைகளை பேசுறதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடையவும் நேரிடலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் மேல் அதிகாரிகளிடமும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம். பெண்களுக்கு மனக்கவலை உண்டாகுங்க. அதே சமயம் வீண் அலைச்சலும், அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம். எதிலையுமே கவனமாக செயல்படுவது அவசியம். கலைத்துறையினருக்கு பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. சக கலைஞர்கள் மூலமாக சில தொந்தரவுகளும் நேரிடலாம். கலைப்பொருட்கள் விற்பனை தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகரிக்க செய்யும். அரசியல்வாதிகளுக்கு தங்கள் இருப்பை மேலிடத்துல சொல்வதற்கு ஏற்ற காலகட்டம். புதிய யுத்திகளை கையாண்டு அசத்துவீங்க. முன்னேற்றம் கிடைக்கும். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளிநாடு வாய்ப்புகளும் வரலாம். மாணவர்களுக்கு உடல் சோர்வு உண்டாக பெறுவீங்க. வீண் அலைச்சலை தவிர்ப்பது, படிப்பில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் தடைகளை தாண்டி செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்ப்புகள் விலகும். வீண் அலைச்சல் குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடங்கள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. தேவையற்ற மன கவலைகள் உண்டாகலாம். வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு இருக்கும். நிர்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அதே போல குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம். தேவைகள் பூர்த்தியாக ஆரம்பிச்சிடும். உத்தியோகம் பார்க்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை தங்கு தடையின்றி கிடைக்கப்பெறுவீங்க. உடன் பணி புரிபவர்கள் ஆதரவுடன் இருப்பாங்க. புதிய வியாபாரம் தொடங்குவதற்கு முன்பாக ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை செய்ய பாருங்க. அறிவை பயன்படுத்தி ஏற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டம். கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவாங்க. புகழ் பாராட்டும் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்கள் தொடர்ந்து சிறப்பான நிலையில இருப்பாங்க. நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பலருக்கும் வெற்றி நிச்சயம். பொதுநல சேவகர்கள் நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க. அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவியை அடையலாம். அலைச்சல் இருக்கும். பெண்கள் உற்சாகமாக காணப்படுவாங்க. கணவர் மற்றும் அண்டை அயலாரின் அன்பு பாசமும் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க. இந்த காலம் குடும்பத்தில் இருப்பவர்களால சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை வளர விடாம சமாளித்தும் விடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில இடைவெளி காணப்படும். பிள்ளைகள் புத்தி சாதுரியமாக நடந்து கொள்வது மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க. முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மாணவர்கள் திட்டமிட்டபடி பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க. உயர்கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். அதே போல ரகசியங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதால பல காரிய தடைகளை சந்திப்பீங்க. வீண் பக்குவாதங்கள், அதன் மூலமா பிறரிடத்துல பகை போன்றவை உண்டாகும். மன தைரியம் அதிகரிக்கும். செலவுக்கு ஏற்ற வரவும் இந்த காலத்துல இருக்க பெறலாம். அதே மாதிரி பிள்ளைகளால அனுகூலங்கள் ஏற்படும். எந்த பிரச்சனையையும் சந்தித்து முறியடிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீங்க. காரிய தடைகள் நீங்கி அனுகூலம் பிறக்கும். மதிப்பு மரியாதை சுமாராகவே இருக்கும். வீண் வாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. புதிய வீடு வாங்க வாய்ப்புகள் பலருக்கும் இருக்கிறது. குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு நீடிக்கும் அப்படின்னாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தாங்க செய்யும். அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. தங்களது பொருட்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வாகனங்களால் செலவுகள் ஏற்படலாம். தந்தையுடன் கருத்து வேற்றுமையும் வரலாம். அதே மாதிரி சொத்துக்களை அடையிறதுல சிறு கால தாமதம் ஏற்படத்தான் செய்யும். தொழில் வியாபாரம் லாபம் கிடைக்கிறது சற்று குறையுங்க. சரக்குகளை விற்கிறதுல மிகவும் வேகம் காட்டுவீங்க. தொழில் வியாபார விரிவாக்கம் செய்யறது தொடர்பா முக்கிய முடிவையும் எடுப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கும்.
பிள்ளைகளின் செயல்பாடுகள் கவனமாக இருப்பது அவசியங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பின்தங்கிய நிலையில இருக்கிறவங்க முன்னேற்ற பாதையில செல்வாங்க. தாயின் உடல் நலத்துல சற்று கவனமாக இருப்பது அவசியம். தங்களுடைய உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய நிலையும் ஏற்படலாம்.